நமஸ்காரம். குருவாயூர்துறை ட்ரஸ்டோட சார்பாக உங்கள் எல்லாரையும் அன்போடும் வரவேற்கிறோம். திஸ் த 19th anniversary செலிப்ரேஷன்ஸ். இதுக்கு வந்திருக்கிற எல்லா வித்வான்களும் ரசிக பெருமக்கள் எல்லாரையும் அன்புடன் அனைவரும் வரவேற்கிறோம். இந்த ட்ரஸ்ட்டு தர்மமாக ஆரம்பித்து அவளோட சிஷ்யா எல்லாம் எடுத்து இத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கா. அது இன்னும் இதே மாதிரி இந்த சர்வீஸ் நாங்கள் நடத்தணும். உங்களோட எல்லாரோடைய சப்போர்ட்டும் வேணும். சிஷ்யாலும் பண்ணிட்டுருக்கா. முக்கியமாக நம்ம உழவர் பாபு, PK பாபு நிறையவே மெனக்கட்டு இதை பண்ணிட்டுருக்கார். ஸோ அவருக்கு உறுதுணையாக எல்லாருமே இருந்து கூட பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இதுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற எல்லா வித்வான்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். த சீஃப் கெஸ்ட் நல்லி குப்புசாமி செட்டி சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரு கிளீவ்லாண்ட் பாலு சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வயலின் மாஸ்டர் திரு நாகை முரளிதரன் சார், ப்ளீஸ் கம் டு த டயர். மிருதங்கம் மாஸ்டர் திரு மன்னார்குடி ஈஸ்வரன் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ப்ரேயர் சாங் பாடுறதுக்காக பிரதீக்ஷா அவர்களை வரவேற்கிறோம். கங்காதீஸ்வரம் சங்கரம் கங்காதீஸ்வரம் சங்கரம் கங்காதீஸ்வரம் சங்கரம் கங்காதீஸ்வரம் சங்கரம் கங்காதீஸ்வரம் சங்கரம் சங்கமேஸ்வரம் சங்கமேஸ்வரம் கங்காதீஸ்வரம் சங்கரம் சங்கமேஸ்வரம் கங்காதீஸ்வரம் சங்கரம் அங்கமதனரீஸ்வரம் 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 செஞ்சடா கங்காதீஸ்வரம் சங்கரம் சங்கமேஸ்வரம் கங்காதீஸ்வரம் சங்கரம் மங்களாகாரம் மகாதேவம் மங்களாகாரம் மகாதேவம் மங்களரூபம்
शङ्करं सङ्गमेश्वरं गङ्गाधीश्वरं शङ्करम् தேங்க்யூ பிரதீக்ஷா. அடுத்தது குத்து விளக்கு ஏற்றுறதுக்காக கோமதி மாமியை ஸ்டேஜுக்கு வர சொல்லி அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ கோமதி மாமி, குப்புசாமி செட்டி சார், பாலு சார், முரளி சார், ஈஸ்வரன் சார், தேங்க்யூ. 19th ஆனிவர்சரி துரசாரோட ட்ரஸ்ட்டில் வந்து இன்றைக்கி நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற திரு அல்லி குப்புசாமி செட்டி சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். குப்புசாமி செட்டி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் போராது. அத்தனை, அதாவது சங்கீதம் அப்படின்னா முன்னாடி அவர் தான் வந்து இருப்பார். எங்கே ஒரு பேப்பரில் எந்த ஒரு மீடியாவில் இதில் எடுத்து பார்த்தாலும் அவர் வந்து எல்லாத்தையும் முன்னாடி நின்று நிறைய ஆர்டிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணிட்டு, வளரும் கலைஞர்களை ஊக்குவிச்சுண்டு, எல்லா விதத்துலேயும் பண்ணிட்டு, ஒரு எங்களுக்கு எல்லா வேண்டிய சௌகரியங்கள்லாம் பண்ணிட்டு இத்தனை வருஷம் எங்கள் கூப்பிடும்போது எப்போது அந்த சமயம் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து கலந்துக்கிறார். அதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஒன்று, இந்த சம காலத்தில் அதாவது துரை சாருக்கும் இந்த பத்மஸ்ரீ அவார்டு கிடச்சிது, குப்புசாமி செட்டி சாருக்கும் பத்மபூஷன் கிடச்ச, அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிறோம். ஸோ அதுக்கும் நாங்கள் எங்கள் மனமார்ந்த நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம் சாருக்கு. ஸோ சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நிறைய அவர் எத்தனையோ சர்வீஸ் பண்ணிகிட்டுருக்கார். எல்லா சபாலையும் எல்லாத்துக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்துண்டு அந்த சபா அந்த இதை வந்து ஆர்கனைசேஷனை நல்லா ஊக்குவிச்சுண்டு நிறைய பண்ணிட்டுருக்கார். இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னாக்கா அவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் போய் எல்லாத்துக்கும் தலைமை தாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னோடய அபிப்பிராயம். அதனால் அவருக்கு மனமார்ந்த எங்களது இதில் கலந்துக்க வந்திருக்கிற அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு ஹானர் பண்ணுறதுக்கு திரு கிளீவ்லேண்ட் பாலு சாரை கூப்பிடுறோம், ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம்.
அடுத்ததாக கிளீவ்லேண்ட் பாலு சார். அதாவது கிளீவ்லேண்ட் அந்த பேரை கேட்டாலே சும்மா அதிர்றது இல்லை அப்படின்னு போலி அது மாதிரி சுந்தர சாருக்கும் இந்த பாலு சாருக்கும் பாலு சாரும் வந்து எங்களுக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்கா. இவர் அங்கேருந்து இதுக்கு வேண்டி வந்து இந்த இதுக்குள்ள நாங்கள் இன்னைக்கு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. பாலு சாரை ஹானர் பண்ணுறதுக்கு திரு நாகை முரளிதரன் சாரை ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக திரு வயலின் மாஸ்டர் திரு நாகை முரளிதரன் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். முரளிதரன் சாரை வந்து அதாவது இவாளை பற்றி இவா பேசினா தான் நல்லாயிருக்கும், இந்த பாட்டுக்கு இந்த பக்கவாதியம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த துரசாரை அப்படின்னு சொல்லி சொன்னாலே முரளி சாருக்கு ஒரு சந்தோஷம் எங்கேருந்தோ வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் முரளி சார் வந்து துரசாரை பற்றி பேசுறதுக்கு அவரை கூட்டத்தில் நாங்களும் பெருமைப்படுறோம். அவர் இதில் கலந்துட்டதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முரளி சாரை பற்றி சொல்லணுன்னாக்கா 2-3 பேஜ் இருக்குது பயோடேட்டா என்ன. அதனால் நாகை முரளிதரன் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அவரை ஹானர் பண்ணுறதுக்கு கிளீவ்லேண்ட் பாலு சார். அடுத்தபடியாக இன்றைய ஆட்ட நாயகன், மேன் ஆஃப் த மேட்ச் ஈஸ்வரன் சார், மன்னார்குடி ஈஸ்வரன் சார். மிருதங்கம் மாமேதை. ஈஸ்வரன் சார்னால் சாக்ஷாத் ஈஸ்வரன் தான், பரமேஸ்வரன் தான். அவரோட வாசிப்பு கேட்டாலே தெரியும் உங்களுக்கெல்லாம். ஸோ அவரை ஹானர் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், பெருமைப்படுறோம். ஈஸ்வரன் சாருக்கு ஹானர் பண்ணுறதுக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் திரு நல்லி குப்புசாமி செட்டி சார் அவர்களை அழைக்கின்றோம். இப்போ பார்த்த இந்த மொமெண்ட் வந்து கேரளாவில் பண்ணியிருக்கார் பாபு. அதுக்கு ரொம்ப மெனக்கட்டு அதை எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்கார். அது எத்தனை தேங்க்ஸ் பாபுக்கு சொன்னாலும் போராது. ஸோ உங்கள் சார்பாக பாபுக்கு பர்சனலாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக நமது சீஃப் கெஸ்ட் நல்லி குப்புசாமி செட்டி சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். மூத்த வித்வான்களில் ஒருவராகிய
பத்மஸ்ரீ குருவாயூர் துரை அவர்கள் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தவர். இந்த முறை நான் போனபோது செகண்ட் பேட்சில் தான் அவருக்கு அந்த பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தது. அவர் வீல் சேரில் வந்தார். வந்திருந்தபோது அவர்கிட்ட வந்தபோது, மேடம் இவங்க பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு இவங்க, நானே அங்கே வரேன், நான் கீழே இறங்கி நடந்து வந்து அங்கே அவருக்கு அந்த அவார்டு கொடுத்து போனாங்க. அவ்வளோ பெரிய பெருமையை அவருக்கு கொடுத்தாங்க. அன்றைக்கி சகோதரி பொன்னம்மாள் அவர்கள் வாய்ப்பாட்டிலும், சகோதரன் ராஜாமணி அவர்கள் வயலினிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். குடும்பத்துடன் கச்சேரி செய்ய தகுதியான கலைஞர்கள் இவர்கள். இவர்களில் ஸ்ரீ குருவாயூர் துரை அவர்கள் இளம் பிராயத்திலே மிருதங்கம் கற்றுக்கொள்ளத் தொடங்கினார். வெகு விரைவில் தேர்ச்சி பெற்றார். தன் குரு உட்பட எத்தனையோ மூத்த வித்வான்களுக்கு வாசித்திருக்கின்றார். தனி நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்கிறார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பிரபலமாகியுள்ள இவர் தான் உண்டு தன் சம்பாத்தியம் உண்டு என்று இருந்து விடாமல் சக கலைஞர்களுக்கு விருதுகள் கொடுத்து கௌரவித்து வருகின்றார். இவரது கச்சேரிகளை பலமுறை கேட்டிருக்கிறேன். இவருக்கு விருதுகள் வழங்கும் விழாக்களிலும் பெரும்பாலும் 19 வருஷத்தில் ஒரு வருஷம் 2 வருஷம் மிஸ் பண்ணுவேன், மற்றபடி நான் கலந்துருக்கேன். இன்றைய விழா இவரது அமைப்பின் 19வது ஆண்டு விழா. இன்று இவர் பிரபல மிருதங்க வித்வான் மன்னார்குடி ஈஸ்வரனுக்கு தன் ட்ரஸ்ட் சார்பாக எக்ஸலன்ஸ் விருது வழங்கியுள்ளார். மன்னார்குடி ஈஸ்வரன் அவர்கள் முன்பே பல சபாக்களில் விருதுகளை பெற்றிருக்கிறார். இவர் ஆல் இண்டியா ரேடியோவில் வெகு சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இவரது சங்கீத நாடக அகாடமி விருதையும் கார்த்திக் ஃபைனான்ஸின் வாழ்நாள் சாதனை விருதையும் பெற்றிருக்கின்றார். இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, வேறு சவாலில் பேசியிருக்கேன், இங்கே சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு தரம் ஏகே நடராஜன் அவருடைய கச்சேரி ஒரு 2-3 மாதம் முன்னாடியே முடிவு பண்ணப்பட்டது, பிரம்மகான சபான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு தவுலுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவருக்கும் ஒரு 3 மாதம் முன்னாடியே சொல்லிட்டார். அவர் சரின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு நாள் இருக்கும்போது நான் வரத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்ட உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லோரும் திருவையாறில் இருக்காங்க. இப்போ திருவையாறு உற்சவம் நடந்துட்டுருது. யாருமே அவருக்கு லைனில் கிடைக்கல. ஒவ்வொன்றா ஒருத்தராக பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் மன்னார்குடி ஈஸ்வரனுக்கு ஃபோன் பண்ணிக்கார். இவர் இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வாசிச்சுட்டு இருந்தார். ஏகேசி பேரை பார்த்தோன்னு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, இப்போ என்ன நான் கேட்டிருக்கார், இது மாதிரி நடந்து போச்சு, நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னார். நான் வந்துடுறேன், நான் சபாக்காரங்கிட்ட ஒரு 1/2 அன் முன்னாடி கச்சேரி முடிச்சு சொல்லி கேட்டுட்டு நான் ட்ரிச்சி போய் என்னால் இதை ராக்போர்ட் பிடிக்க முடியாது, அது ஸ்ரீரங்கத்தில் நிற்கும், நான் ஸ்ரீரங்கத்தில் ஏறி வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி 1/2 மணி நேரம் முன்னே கச்சேரி முடிச்சுட்டு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் ஏறி சென்னையை பிரம்மாண்ட சபா வாசித்தார். அது மாதிரி என்றைக்கும் இவர் செஞ்ச அந்த உதவியை மறக்கவே முடியாது. குருவாயூர் ட்ரஸ்டின் விருது பெறும் இவரை மனமாற பாராட்டுகின்றேன். விருது பெறும் மன்னார்குடி ஈஸ்வரன் அவர்களை பாராட்ட வருகை தந்திருப்பவர் கிளீவ்லேண்ட் பாலு என்று அழைக்கப்படும் விருது ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள். கிளீவ்லேண்ட் உங்களுக்கு தெரியும், போனவங்களுக்கும் நல்லா தெரியும். அது பூரா இவர் இது மரவாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பார். முன்னே கிளீவ்லேண்ட் சுந்தரம் இந்த வாட்டி ஒவ்வொரு வருஷமும் இந்த இப்போ கூட கேட்டேன், இன்னும் ஒரு மாதம் இருப்பேன் இருந்துட்டு நான் போனேன். ஏன்னா தியாகர் உற்சவம் வரத்துக்குள்ளே அங்கே போய் சேர்ந்தாகணும், போயிட்டு ஏற்பாடில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக இன்றைக்கி பாராட்டு பெறுது பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷம் மன நிறைவும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இவர் அமெரிக்காவில் கிளீவ்லேண்ட் நகரில் உள்ள தியாகராஜ ஆராதனா கமிட்டியில் கடந்த 30 வருடங்களாக முக்கிய நிர்வாகியாக இருந்து வருகிறார். அதனால் இவருக்கு தமிழ்நாட்டு கலைஞர்கள் அனைவரும் அறிமுகமாகியிருக்கிறார்கள். இவர் இங்கே சந்தித்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். விருது பெற்ற மன்னார்குடி ஈஸ்வரர்களை பாராட்ட வருகை தந்திருக்கும் இன்னொரு இசைக்கலைஞர் ஸ்ரீ நாகை முரளிதரன் அவர்கள். நாங்கள் அதுவும் பிரம்மகான சபாவில் அந்த வருஷம் இவருக்கு விருது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, சஞ்சய்க்கு விருது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். முடிவு பண்ணி சஞ்சய் கிட்ட சொன்னோம் இது மாதிரின்னு. அவர் சொன்னார், என்னோட அவர் சீனியர், முதல்ல அவர் கொடுங்க, ஏன்னா 10 வருஷம்னா நான் வாங்கிக்கிறேன்னார். அவ்வளோ தூரம் அவர் மனசில் இடம் பிடிச்சி அவர் பெரும்பாலான சஞ்சய்க்கு அவர் தான் நிகழ்ச்சியில் வாசித்து வர்றார். அவர் இவருக்கு மேலே இந்த அபரிதமான பக்தின்னே சொல்லணும். இது மாதிரி அவருக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அடுத்த வருஷம்னார். அதே மாதிரி தான் ஆச்சு. முதல் வருஷம் அவர் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் சஞ்சய்க்கு கொடுத்துருந்தோம். இந்த அவ்வளோ எப்படி சொல்கிறேன், இவர் பக்கவாத்தியத்து மேலே அவர் பாடுறவர் அவ்வளோ உயிராக மதிப்பும் பெரிய கௌரவம் வச்சுருந்து
பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி அவருக்கு அமைஞ்சிருந்தது. இவரும் பிரபல வயலின் வித்வான் என்ற முறையில் பல சபாக்களின் விருதுகளை பெற்றிருக்கிறார். இளம் வித்வான்களில் பிரபலமான ஸ்ரீ குன்னக்குடி பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் இங்கு இன்று இசை கச்சேரி நடத்த இருக்கிறார். மகா வித்வான் ஒருவரின் பெயரை கொண்டுள்ள இவர் அவரைப் போலவே இசைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்றும் பாலமுரளிகிருஷ்ணா மற்றும் அவரது குழுவினருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த மியூசிக் சீசன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ நல்லி குப்புசாமி சிட்டி சார். ரொம்ப உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக பேசினார். ரத்தின சுருக்கமாக என்ன வேணுமோ அதை ரொம்ப லட்சணமாக அழகாக பேசி எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தினார். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கிளீவ்லேண்ட் பாலு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாலு சார் வந்து கிளீவ்லேண்டில் அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கார். மற்றொருல அவர் ஒரு கஞ்சிரா வித்வான், எல்லா வித்வான்களோடையும் அவர் கஞ்சிரா வாசிச்சிருக்கார். அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சமாச்சாரம். ஸோ அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மேடையில் இருக்கிற வித்வான் நல்லி சார், நாயபள்ளி சார், வண்டாவளி சார், இவெல்லாம் எல்லாருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் எனக்கு இங்கே இவாளோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல். பெரிய பெரிய வித்வான்கள் இங்கே உட்காந்துருக்காரு. நம்ம நாகமணி சார், இவர் நம்ம வைத்தி சார், அடுத்த சுந்தரேசன் சார், இவெல்லாம் எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்டு தவிர ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவெல்லாம் வந்து பெரிய பெரிய வித்வான்கள். இப்போ ரமணி சார் அங்கே வந்து வாசிக்கலாம் வச்சுருக்கார். இவங்கெல்லாம் அங்கே வந்து பண்ணுறதுனால நாங்களாம் வாலண்டியர்ஸாக இந்த வித்வான்கள்லாம் வந்து அது இந்த உற்சவத்தை பெருசாக பண்ணி இதை பண்ணுறார். இப்போ குருவாயூர் துறை சார் போய் சொல்ல போனால் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்துருக்கார். மோர் தென் 2 decades. எப்போ உடம்பு சரியான டயத்தில் வரல அப்போ நான் வரேன்னு சொல்லுவார். அது மாதிரி வந்து இவெல்லாம் வந்து மேடாவது உட்காரலாம் எங்களோட உற்சவத்துக்கே ஒரு இது வந்தது. நாங்கள் அந்த உழைப்பில் வந்து இவெல்லாம் இந்த இப்போ மாடர்ன் வேர்டை வந்து இன்ஃப்ளூவன்சர்ஸ் அப்படின்பா. அவெல்லாம் இன்ஃப்ளூவன்சர்ஸ். இந்த ஃபெஸ்டிவலை பற்றி இங்கே வந்து சொல்கிறது. எனக்கு இங்கே வந்து 4-5 மாதம் அந்த குளிருக்கு பயந்துட்டு வருவேங்க. ஆனால் அந்த இடத்துல பெரிய பெரிய வித்வான் கூட வந்து சேர்ந்து இருந்துருக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு இருக்குது. அங்கே வந்து ஆர்கனைசருங்கிறதுனால எங்கேயோ உட்காந்துருப்போம், எல்லாம் வரவாழலாம் விசாரித்து பார்த்துருப்போம். ஒய்ஃபு கோமதி இருக்கா, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு இன்சார்ஜ் 10,000 பேருக்கு. இது வந்து இந்த ஊரில் எதிர்பார்க்க முடியாது, இந்த ஊரில் கூட பண்ணுறதுக்கு எதிர்பார்க்க முடியாது. அங்கே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டது. ஆனால் வித்வான்கள் சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என்னென்னா அந்த ஃபெஸ்டிவல் வந்து குருவாயூர் வந்தாருன்னா ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி வருவேன். தேவர் நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட், தேவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வாலண்டியர்ஸ் ஃபார் அஸ். இதை மாதிரி ஒரு பாகி எங்களுக்கு கொண்டு தான். அதனால தான் எங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஃபெஸ்டிவல் 45 வருஷம் நடந்திருக்கு. அதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பிரசிடெண்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதாங்க, வெளியில் தெரியாது. ஏன் ரிப்போர்ட் பண்ணணும், ஐஆர்எஸ்க்கு எழுதும், அது தான் போயிட்டு போடுறோம். இல்லாட்டி எல்லோரும் வாலண்டியர்ஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த அதே மாதிரி மன்னாடி சார், நாகமணி சார் எல்லாம் அங்கே வந்தான்னா எனக்கு என்ன ஒரு இதுன்னா, நான் இங்கே இவெல்லாம் எவ்வளோ சொல்லி திடீர்னு என்னை வித்வான்னு சொல்லிட்டேன். மை கிளைம் நான் வித்வானும் இல்லை, பெரிய வித்வத்தும் கிடையாது. ஆத்ம திருப்தியெல்லாம் வாசிக்கிறேன். ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து பாலு சார் வாசிக்க சந்தோஷம் வாசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சமயம் கொஞ்சம் ஓரம் உண்டு, டெய்லியும் வாசிக்க முடியும். நிறையா தெரிஞ்சால் தான் பயம், ஜாஸ்தி விஷயம் தெரியாது, கொஞ்சமாக வாசிச்சா சந்தோஷமாக. அதான் ஸ்டேஜில் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறேன்னா அதே மாதிரி வெளியிலையும் ஆடிட்டு வேண்டியாச்சுவேன். அதுதான் என்னோட இது. அந்த ஒரு இதில் ஐ எம் மோர் அட்மைரர், அப்ரிஷியேட்டர் அண்ட் ஆல்சோ சப்போர்ட்டர் ஆஃப் திஸ் ஆர்ட் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ்.
இந்த குருவாயூர் சாரோட குருவாயூர் ட்ரஸ்ட்டுக்கு நானும் வருஷம் வந்தாலும் வந்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு டைம் சாரி சார் வி ஹேவ் டு மிஸ் குருவாயூர் சார். அவர் உடம்பு நல்லபடியாக இருந்து வாரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்திருப்பார். வந்தாலும் எல்லோரும் கேட்பார், கோமதியை கேட்பார். வந்தவுடனே முதல்ல கோமதி வரல, லாஸ்ட் டே வந்துருந்தோம், இந்த ஃபெஸ்டிவல் இருந்திருந்தேன். அப்புறம் முதல்ல அதான் கேட்டார். ஏன்னா இதே மாதிரி இந்த ஆர்டிஸ்ட்லாம் வரும்பொழுது ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் இருக்குது கிளியோடில். தே பிகம் ஸோ என்ஜாய் என்வாயன்மெண்ட். அதனால் நல்லா நடந்துட்டுருக்கு. இப்போ இங்கே வந்தாலும் எனக்கு வந்து ஐ குவைட் அட் ஹோம் வித் ஆல் தீஸ் ப்ரோக்ராம்ஸ். அவ்வளோ அடிக்கடி நான் வந்து பேசுறது இல்லை. ஏதாவது சுந்தரத்தோடு வருவேன், சுந்தரம் தான் நல்லா பேசுவேன். நல்லி சாரோடு நான் வந்து இங்கே வந்து அடிக்கடி வந்து பார்க்கும்போது தான் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு நாங்கள் இன்னும் பொறுமையாக இருக்கோம். ஃபெஸ்டிவலுக்கு போடலாம் வரப்படுறாருன்னு உட்காந்துருக்கோம். பட் இங்கே வந்து அவருக்கு கூட உட்காந்ததில் இன்னும் பெருது எங்களுக்கு. இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி இங்கே வந்து இது பண்ணதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த குருவாயூர் ட்ரஸ்ட் வந்து இந்த மேலும் போது இதே நடக்கணும். பாபு பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த ஊரில் எங்கள் ஊர்லேயே பாபுக்கு தான் மனக்கப்போ எல்லோரும். குருவாயூர் வந்து எல்லாம் பண்ணுவேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். பாபுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஐ அப்ரிஷியேட் பை த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ பாலு சார். அடுத்தபடியாக வயலின் வித்வான் ஸ்ரீ நாகை முரளிதரன் அவர்களை நிறையவே பேசி எங்களெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். மேடையில் இருக்கும் நல்லி செட்டியார் சார் அவர்களுக்கும், வித்வான் கிளீவ்லாண்ட் பாலு சார் அவர்களுக்கும், ஏன்னா அவர் வித்வான் தான் அவர். இன்றைக்கி விழா நாயகர் மன்னார்குடி ஈஸ்வரன் என்னோட சகோதரர் அவர்களுக்கும், அவளோட சிஷ்யா அத்தனை பேருக்கும், வித்வான்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் 19 வருஷம் அவர் துரைசார் வந்து இருந்து எல்லா வருஷம் வந்து நடத்திட்டு வருவார். உங்களுக்கெல்லாம் தெரியும், அவருக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ சிரமம் இருக்கிறதுனால அவரால் இங்கே நேராக வர முடியல. நான் ஈஸ்வரன் சாரை பேசுகிறதுக்கு முன்னாடி துரைசாரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். மகா பெரிய வித்வான் அவர். இந்த மகா வித்வான்கள்னு சொல்கிறதுக்கு எல்லாரையும் சொல்ல வேண்டியதுதான். அதுக்கு சில பேர் இருக்கா அதில் நிஜமாகவே மகா வித்வான்கள். அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கச்சேரிகளில் இந்த கீர்த்தனையோடையே வாழ்ந்த ஒரு மகா வித்வான் அவர். அவர் வாசிச்சிருக்கிற அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒவ்வொரு கீர்த்தனையும் அவர் வாசிக்கிற அந்த ஒரு பாணி இருக்க, அது இனிமேல் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது, கேட்டு அனுபவிச்சு தான் தெரியும். அதை அப்படி ஒரு வித்வான். அவரோட அந்த ஒரு ஸ்டேச்சருக்கு எல்லார்ட்டையும் வந்து ரொம்ப சாதாரணமாக பழகுவார் அவர். முதல்ல அவர் கூட இருக்கும்போது ரொம்ப நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய சமாச்சாரங்கள் சொல்லுவார். இப்படி அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவர் வந்து எப்படி இருந்தால் இப்போ வர முடியலங்கிற சிரமத்தில் அவர் வரல. அவள் சிஷ்யாலாம் அன்றைக்கி பிரமாதமாக நம்ம உழவூர் பாபு ஆகட்டும், அம்பத்தூர் பாபு, நம்ம ரமணி, இன்னும் எல்லோரும் இருக்கா. வரிசையாக பேர் சொல்லிட்டே போனால் அதுக்கு டைம் ஆகிடும். இவள் எல்லோரும் அந்த பொறுப்போடு எடுத்து இன்றைக்கி ரொம்ப நல்லா இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை பண்ணிகிட்ருக்கா. இன்றைக்கி இந்த அவார்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு குருநாதர் அவர் நடத்துகிற அந்த இதில் அவர் மனசு வந்து இவருக்கு கொடுக்கணும்னு சிஷ்யருக்கு கொடுக்கறது மன்னாருடைய ஈஸ்வரனுக்கு பெரிய ஒரு பாக்கியம்னு நான் கருதுகிறேன். அதில் எவ்வளவு பிரியம் அவருக்கு. அவள் 2 பேரும் சேர்ந்து வாசித்த கச்சேரிலையும் நான் வாசிச்சிருக்கேன். கிளீவ்லாண்டில் ஆர்கே ஸ்ரீகண்டன் சார் கச்சேரி, நான் வயலின், துரைசார் மிருதங்கம், மன்னாருடைய ஈஸ்வரன் ஒரு மிருதங்கம், பாலு சார் அவர் இருந்தார் மேடையில்.
ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே வராத வாளுக்கு கிளீவ்லாண்டில் வந்து பல அதிசயங்கள் நடக்கும். இந்த மாதிரி இங்கே நடக்காததெல்லாம் அங்கே நடக்கும். அவ்வளோ வித்வான்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது ஒன்றும், அந்த கச்சேரிகளை அவ்வளோ பேரும் அட்டன் பண்ணுறது ஒன்றும், அந்த காம்படிஷன் நடக்கிறது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஈஸ்வரன் சார் நாங்கள்லாம் அந்த இப்போ வைத்தியம் இருக்கார் 10 நாளும் நாங்கள் அங்கே வந்து அங்கே எப்படி எங்களை பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறத விட அவ்வளோ எங்கேஜாக இருப்போம். நாங்கள் அந்த ஃபங்க்ஷன்லேயும் சரி அந்த இதுலேயும் சங்கீதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. அங்கே நாங்கள் தங்கக்கூடிய அந்த ஹோட்டலில் துரசார் சங்கீத் தானே. அந்த மற்றவெல்லாம் எங்கே இருக்காருன்னா நம்ம தேடவே வேண்டாம், துரசார் ரூமுக்கு போனால் போகிறோம். நான் இருப்பேன், ஈஸ்வரன் இருப்பார், வைத்தியம் இருப்பார். அத்தனை பேரும் அவர்கிட்ட அவ்வளவு பிரியம். ஈஸ்வரன் வந்து அவரோட யோகியதையை வந்து அப்பேற்பட்ட யோகியதை. புத்திசாலின்னா கொஞ்ச நெஞ்ச தலைவலை. அதை வந்து அதில் கேட்டவாளுக்கு தெரியும், வாட்சவாளுக்கு தெரியும். பல விஷயங்கள் அவர் எத்தனையோ பேரை தயார் பண்ணியிருக்கார். அவர் பல பெரிய வித்வான்கள் வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பல்லவி இது போக்குவரத்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. இன்றைக்கி பிரபல்யமாக பாடின்னு இருக்கிற அத்தனை பேரும் ஏதான ஒரு சந்தேகம் நமக்கு லய சம்பந்தமாக வருது அப்படின்னா அவருக்கு ஃபோன் பண்ணினா, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணிவிட்டு கேட்குறோம். இப்போது சொன்ன உடனே சரி நான் ஒரு 1/2 ஹவரில் சொல்கிறேன், இல்லை 10 மினிட்ஸில் சொல்கிறேன்னு சொல்லலாம். டைமே எடுத்துக்கிறது இல்லை. அடுத்த செகண்ட் அதுக்கு ரிப்ளை இம்மீடியட்டாக உடனே அதுக்கு. இது என்ன ஒரு மேதாவிலாசம் இது, இப்படி ஒரு இது. அந்த ஆன்டிசிபேஷன் வாசிப்பில் கச்சேரியில் வந்து எந்த கணக்கு யார் என்ன பண்ணாலும் புரிஞ்சுட்டு உடனே இம்மீடியட்டாக இதுதான் அந்த செய்கிற அந்த பாங்கு. அதாவது நான் என்னோடய பெருமைக்காக சொல்லிக்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு 4 வருஷம் முன்னாடி இதே கிளீவ்லாண்டில் ஒரு வயலின் சோலோ கச்சேரி நடக்கும்போது ஆலத்தூர் பிரதர்ஸோட சென்டினரியர் அந்த மாதிரி வச்சு பண்ணினாவா. சங்கீர் நட பல்லவி வாசிக்கணும்னு கேட்ட உடனே, இப்போது பாடினா நல்லாயிருக்கும் சங்கீர் நடையில். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கும் போது நமக்கு அது நம்ம இன்னொருத்தர் தாளத்தை எதிர்பார்த்து வாசிக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கி ஈஸ்வரன் வாசிச்சிருக்கார். அன்றைக்கி அந்த சங்கீர்னோட பல்லவிக்கு வாசி அந்த ஈஸ்வரன் இல்லைன்னா அந்த கச்சேரிக்கு அந்த பல்லவி வாசிச்சிருக்கவே முடியாது. அன்றைக்கி அப்படி அக்காம்பனி பண்ணி, அதாவது அந்த ரெக்கார்டிங் நீங்கள் கேட்டேன்னா தெரியும் ஒரு விஷயம். பெரியவர் வந்து தனியார் வாசிச்சிருக்கார். அந்த ஒரிஜினல் ரெக்கார்டிங்கில் ஆலத்தூர் பிரதேஷில் பால்காட் பண்டியர் என்ன பண்ணியிருக்காருன்னா மோராவே வாசிக்கலை, இதில் ஜஸ்ட்டு கோர்வை மட்டும் வாசிச்சிருக்கார். இப்போது ஒரு தனியாவர்தன் முடிக்கிறதுனா ஒரு மோரா வாசி கோர்வை வாசிப்பா இது பழக்கம். அவர் என்ன சொன்னதாக கேள்வேன்னா, இப்போ சில பேர் சொல்லுவார் நானே அதை பக்கத்துலேருந்து பார்த்தேன்னு சொல்லுவாள். நான் அப்படிலாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போ நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வந்துடுறது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெரியவாளை பற்றி பேசும்போது ஒரு ரெஃபரன்ஸோடு பேசணும். அவள் அது மாதிரி சொல்லியிருக்கான்னு நம்ம வந்து அதை கோட் பண்ணி தான் பேசணுமே தவிர்த்து நாம்ளே அந்த இடத்துல இருந்தாப்புலையும் பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது கேட்கும்போது பல சமாச்சாரங்கள். இது அப்படி இல்லை. அப்போ இருந்தவா என்ன சொன்னான்னா, அவர் சொன்னாராம் பல்லவி வந்து சங்கீர் நடையில் போயின்ட்டுருக்கு, இதுக்கு மோரா வாசிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாராம் அவர். நீ நேராக எடு, அப்படியே கோர்வை எடு. அப்படி தான் வாசிச்சிருக்கார். அப்படி உடனே பல்லவி எடுத்திருக்கார். அதில் இது ரெக்கார்டிங்கில் ப்ரூஃப் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஈஸ்வரன் சார் சொல்லும்போது இப்போ காலங்கள் மாறிட்டு வருதோம், இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதில் அந்த பல்லவியில் சதுசர சிரமம் பண்ணி அதில் அவர் மோரா கோர்வை வாசித்து தனியாவிரதனும் வாசித்து பிரமாதமாக வாசித்தார். அன்றைக்கி அது மறக்கவே முடியாது. அந்த ஒரு கச்சேரி ஒரு வாசி அந்த ஒரு இது இப்படி பலது சொல்லிட்டு போகலாம். சங்கீத சம்மந்தமாக பல குறப்புகள் கணக்கு வழக்கு இதெல்லாம் வந்து அவரோட எனக்கு ஒரு கூட ட்ராவல் பண்ணக்கூடிய நிறைய பாக்கியம் கிடச்சிருக்கு. ஈஸ்வரன் சாரோட நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். பல விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஓப்பன் புக். அவர் யார் வேணால் எப்போ வேணால் எதை வேணால் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட. அப்படி உள்ள ஒரு பெரிய மகா வித்வான். அவருக்கு எல்லா அவார்டும் இன்னும் மேலே மேலே நிறைய கிடைக்கணும்னு பகவானை நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இங்கே பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த குருவாயூர் துரசார் ட்ரஸ்ட் மூலம் அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றி நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம். தேங்க்யூ முரளிதரன் சார். ஈஸ்வரன் சாரை பற்றியும் துரசாரை பற்றியும் அவ்வளோ அழகாக பேசி எங்களை சந்தோஷப்படுத்தினத்தில் ரொம்ப 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 சந்தோஷம் சார். தேங்க்யூ சார்.
எங்களுக்கே தெரியாத சமாச்சாரங்கள்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுட்டோம் அவர்கிட்டேருந்து. தேங்க்யூ முரளிதரன் சார். அடுத்தபடியாக நமது ஆட்ட நாயகன் திரு மன்னார்குடி ஈஸ்வரன் சார், பிரதங்கம் மாமேதை அவர்களை, அவரோட அனுபவம் கிட்டத்தட்ட போராது 70 வருஷம் அனுபவம். அப்போது ஒன்றுத்துக்கும் ஒரு நிமிஷம் வச்சா கூட ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷம் தாராளமாக அவர் எங்களுக்கு பேசி எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். மேடையில் வீற்றிருக்கும் நல்லி குபிசாமி சத்யாத் அவர்களுக்கும், கிளீவ்லண்ட் பாலு அவர்களுக்கும், நாகை முரளிதரன் அவர்களுக்கும், மற்றும் இங்கு கூடியிருக்கும் வித்வான்கள் திருவாரூர் வைத்தியநாதன், சுந்தரேஸ்வரன், கிளீவ்லண்ட் அன்னலக்ஷ்மி மாமி, எஸ்.வி. ரமணி, முத்ரா பாஸ்கர் மற்றும் என்னுடைய டிசைபிள்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கங்காதீஸ்வரன் பாடி இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து கொடுத்த அந்த குழந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதம். ரொம்ப நல்லா பாடினான். குரு பக்தி, குருக்கு சேவை அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அம்பத்தூர் பாபுவும் சரி, ஒழுவூர் பாபுவும் தான். என் கண் எதிர்க்க பார்த்துருக்கேன். ஒழுவூர் பாபு எந்த அளவுக்கு சாருக்கு சேவை பண்ணிகிட்ருக்காங்கிறது பார்த்துட்டே தான் இருக்கேன். நான் எப்போ போனாலும் பார்த்துட்ருக்கேன். எனக்கு இந்த சாருடைய ட்ரஸ்ட்டில் எனக்கு இந்த மரியாதை பண்ணி அவார்டு கொடுத்ததுக்கு சாருக்கும் மாமிக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். சாருடைய அப்பா அம்மா காலத்திலேருந்து சாரு எனக்கு பழக்கம். அப்போ நான் ரொம்ப சின்ன வயசு. எனக்கு அவள் ஆத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். மாமி சாருடைய அம்மா எனக்கு சாப்பாடு போட்டிருக்கான். அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம். அவள் அக்காவுக்கு வாசிச்சிருக்கேன். ராஜாமணி சாரோட வாசிச்சிருக்கேன். அவர்கிட்ட பாடம் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பிராப்தம் பண்ணியிருக்கேன்னு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அது ஒரு தெய்வ அம்சமான கூடிய ஒரு குருகுல வாசம் வச்சுக்கோங்களேன். அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். அவர் சைக்கிளில் வருவார். மயிலாப்பூர்லேருந்து நான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கும்போது சைக்கிளில் வந்து எனக்கு பாடங்கள்லாம் நிறையா சொல்லி கொடுத்தேன். நிறையா விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அவர்கிட்ட நிறையா நான் படிச்சிருக்கேன். வேறு பல சமாச்சாரங்கள், கணக்கு விஷயங்கள், போக்குவரத்தெல்லாம் அவர் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்கார். மற்றபடி ஒரே வார்த்தை, அவர்கிட்ட படிக்கிறதுக்கு நான் பிராப்தம் பண்ணியிருக்கேங்கிறத நிச்சயமாக சொல்லி தான் ஆகணும். அந்த அளவுக்கு எனக்கு நிறையா சொல்லி வச்சுருக்கான். எதுக்கு சொல்ல வர, ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு கச்சேரி நடந்துருந்தது. உள்ளே நுழையும் போது மிருதங்கம் பிரமாதமாக எல்லாம் குமிக்கிலாம் கொடுத்து ஒரு மிருதங்க சவுட்டு பிரமாதம். இடம் வாத்தியார் மாதிரி நம்மளை வாத்தியார் வாசிக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம ராஜாமணி சார் பொண்ணு லாவண்யா வாசின்னு இருக்காங்க. சூப்பராக வாசிக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அவர் சார் சொல்லி வச்சுருக்காரு பாருங்கவா. அவர் ரொம்ப அப்படியே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சிலிர்த்து போச்சு. ரொம்ப லாவண்யா இருக்கு ஏமா வா, இவ தான் அந்த லாவண்யா. பேஷா வாசிக்கிறான்ல, கும்கிலாம் கொடுத்து சார் மாதிரியே அதெல்லாம் வாசிது. ரொம்ப அது என்ன சொல்கிறது, பிராப்தம். அவளும் பிராப்தம் பண்ணியிருக்கான். நாகை முரளிதரன் சார் சொன்ன மாதிரி பல கச்சேரியில் நான்
முரளி சாரோட வாசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள நான் வந்து இப்போ பப்ளிக்காக இருக்கிறதுனால அந்த சார்னு சொல்கிற ஒரு இருக்கு. அதை தான் சொல்கிறேன். அது என்னவோ அப்படி என்னுடைய தம்பி மாதிரி வச்சுக்கோங்க. நாங்களாம் அப்படி பழகி அப்படி நாங்கள் எல்லாம் பண்ணியிருப்போம். துரைசாரை பற்றி சொன்னது, முரளி சொன்னது அவ்வளவும் சத்தியம், வாஸ்தவம். அவரை மாதிரி பாட்டுக்கு வாசிக்கிறது, பாட்டை வந்து அந்த எம்ப்ளிஷ் பண்ணி வாசிக்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். பல விஷயங்களில் நல்ல நுணுக்கமான வாசிப்பு நாகை முரளிதரன் சார்து. அதே மாதிரி மியூசிக் அகாடமியில் செங்கல்பட்டுங்கிறதால பல்லவியெல்லாம் வாசிச்சிருக்கும்போது நாங்கள் மிசிற நட பல்லவியெல்லாம் வாசிச்சிருக்கோம். சுந்தரேசன் இந்த உட்காந்துருக்கார், அவர் தான் வயலின். அது இவர் முரளி சார் சொன்னது சங்கீத நட பல்லவி, சுந்தரேசனோட வாசிது மிசிற நட பல்லவி. ஒன்றுக்கு 7 போட்டுண்டு. ஆமாம். ஸோ இதெல்லாம் ஒரு இது பெரிய சமாச்சாரங்களே. பாலு சார், அவர் எந்த ஊருன்னு எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது கிளீவ்லேண்ட் பாலு. ஹீ பிலாங்ஸ் டு கிளீவ்லேண்ட். அவர் ஏன் இந்த சமயத்தில் மெட்ராஸில் வந்து இருக்காருன்னா குளிருக்கு அவசரம் இல்லை. கிளீவ்லேண்டில் குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறதுன்னு இங்கே இல்லை. எல்லாம் செல்ஃபிஷ்ஷு. நிறையா கச்சேரி கேட்கலாங்கிற செல்ஃபிஷ்ஷு. அதனாலேயே மாமியும் பாலு சாரும் இங்கே வந்துடுவா. இன்னும் ஜனவரி திருவிழாறு அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு கொஞ்சம் வெயில் வந்தோடனே திரும்பி அங்கே போயிடுவா. பாலு சாரை எல்லா வித்வான்களுக்கும் தெரியும். எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி பாலு சார்கிட்ட ஒரு அருமையாக பேசுவா. ரொம்ப சந்தோஷம். அதை தவிர முக்கியமான சமாச்சாரம் என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிற போலீஸ் கான்ஸ்டேபிள், யூ ஆர் பாலுஸ் கெஸ்ட், ஓ யூ கேன் பார்க் எனிவேர், நோ டிக்கெட். போலீஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாங்க. ஓ யூ ஆர் பாலுஸ் கெஸ்ட், இஸ் இட் யூ கேன் பார்க் எனிவேர். போலீஸ்காரை முதற்கொண்டு அவருக்கு அடிமை. அந்த 15 நாளைக்கு எங்கே வேணாலும் கார் நிறுத்தலாம், எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் ரோடை கிராஸ் பண்ணலாம், யாரும் பிடிக்க மாட்டான். போலீஸ்காரன் முதற்கொண்டு அவர் கையில் தான் இருக்கார், போலீஸ் முதற்கொண்டு. அந்த அளவுக்கு பாலு வந்து அந்த கிளீவ்லேண்டில் அவ்வளோ பாப்புலர். அது அன்னலட்சுமியை பற்றி சொல்லவே வேண்டாம். 15 நாளும் வாய்க்கு ருசியாக சாப்பாடு பண்ணி போடுறது. எல்லா வித்வான்களும் சொந்த ஃபேமிலி மனுஷா மாதிரி அவள் இருந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. நிச்சயமாக சொல்லணும், கிளீவ்லேண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். போட்டால் போகாது, போயிட்டு வாங்க அங்கே. அப்போ தான் அந்த உபச்சாரம் என்ன, ஒரு கச்சேரினா என்ன, எப்படி ஃபெஸ்டிவல் நடத்துகிறா அப்படிங்கிறது பார்க்கணுன்னா கிளீவ்லேண்டு தான் போகணும். ஒரு 10-15 நாளில் ஒரு 100 கச்சேரி 120 கச்சேரி கேட்கலாம். அப்பேற்பட்ட சமாச்சாரம். கிட்டத்தட்ட 15 நாங்கள் 60 ஒரு 80 கச்சேரி கேட்கலாம். சரி, மற்றபடி எனக்கு இன்றைக்கி அவார்டு கொடுத்து சாருடைய சாருக்கும் மாமிக்கும் சேர்ந்து காலில் நமஸ்காரம் பண்ணி இந்த நான் அவார்டை ஏற்றுக்கிறேன். பாபு 2 பாபுவுக்கும், உழவர் பாபு, அம்பத்தூர் பாபுவுக்கும் இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப நன்னா நடத்தின்னு இருக்கா. மேலும் இந்த ஃபெஸ்டிவல் நல்லா பிரமாதமாக நடந்துட்டுருக்கணும். கூட இருக்கிற சாருடைய சிஷ்யா எஸ்வி ரமணி இவாளெலாம் சேர்ந்து தான் நடத்தின்னு இருக்கா. அவளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி பேசும் சொல்லி அவார்டும் கொடுத்து பண்ணினதுக்கு அவளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நமஸ்காரம். தேங்க்யூ ஈஸ்வரன் சார். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது தெரியும். பாபுட்ட சொன்னால் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் துரைசார் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து பண்ணின சிஷ்யா அவளெல்லாம் விட இப்போ செகண்ட் ஹாஃப் இந்த டைமில் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சமாச்சாரம். அது உங்களுக்கு முன்னாடி சொல்லணும், ஏன்னா யாரும் சொல்கிறது இல்லை. அதை நான் இன்றைக்கி சொல்லணும்னு அபிப்பிராயப்பட்டேன், அதனால் சொல்லிட்டேன். அதனால் நான் ஈஸ்வரன் சாரை ரிக்வஸ்ட் பண்ணி அவனை ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு ஒரு ஷால் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, பாபு நிச்சயமாக அது மாட்டவே மாட்டேன் அப்படின்னா. ஆனால் குரு சேவை பெற்ற அப்பா அம்மாவுக்கு கூட அப்படி பண்ண மாட்டா. மனசால் சொல்கிறேன்னா அவ்வளோ பண்ணின்னு இருக்கார்.
இன்னொன்று கல்யாணம் கூட பண்ணிக்காமல் வாழ்க்கை ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார் பாபு. தேங்க்யூ ஈஸ்வரன் சார், தேங்க்யூ பாபு. ப்ரேயர் சாங் பாடின பிரதீக்ஷாவுக்கு ஒரு சின்ன ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு மொமெண்டோ. கிளீவ்லேண்ட் பாலு சார் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்த ஒரு சில நிமிடங்களில் கச்சேரி ஆரம்பிக்க போகிறது. வந்திருக்கிற கச்சேரி பண்ணுறதுக்கு வந்திருக்கிற எல்லா வித்வான்களையும், குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ணா, எம்ஏ சுந்தரேஷன் சார், கஞ்சிராமன் அப்படி அனிருத் ஆத்ரேயா, எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ்க்கு நம்ம கிராண்ட் டிசிப்பிள் நம்ம சாய்ராம் அவர்கள் 1-2 வார்த்தை சொல்லுவார். இப்போ தேங்க்யூ. ஸ்ரீ குருபியோ நமகா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு நன்றி உரை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த குருவாயூர்துறை ட்ரஸ்ட் அவர்களுக்கும் மற்றும் குருவாயூர்துறை சார் அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். இந்த விழாவை வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டி அவர்களுக்கும், மன்னார்குடி ஈஸ்வரன் சார் அவர்களுக்கும், கிளீவ்லேண்ட் ஆர் பாலு சார் அவர்களுக்கும், நாகை முரளிதரன் சார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இங்கு கச்சேரி நடைபெறும் குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா மற்றும் அவர் குழுவினர்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பிஎஸ் சீனியர் ஆடிட்டோரியம் வழங்கி சிறப்பித்த பிஎஸ் சீனியர் ஸ்கூல் அவர்களுக்கும் மற்றும் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரவி ஸ்டூடியோஸ் அவர்களுக்கும், ஆடியோ அண்ட் லைட்டிங் பிஎஸ் சீனியர் ஸ்கூல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.